வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை பரிந்துரை செய்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த தினம் இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வருகிறார். தமிழகத்தில் 12,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 10,000 கோடி ரூபாய் செலவில் நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலகை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அனல்மின் நிலைய வளாகத்தில் 3,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 709 மெகாவாட் சூரிய சக்தி மின் திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார். 934 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ள கீழ்பவானி புனரமைப்பு மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடியில் வ.உ.சிதம்பரனார் துறைமுகத்தில் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 8 வழிச்சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3,030 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4,000 குடியிருப்புகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். 107 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு கட்டுப்பாட்டு மையங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மாலை 5 மணியளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். இதற்கான முன்னேற்பாடுகளை மாநில தலைவர் திரு எல் முருகனும் பிஜேபி தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு சி.டி. ரவியும் இன்று பார்வையிட்டனர். முதல்கட்ட பயணமாக நாளை காலை புதுச்சேரி செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். காரைக்காலில் உள்ள ஜிப்மர் வளாகத்தில் 491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். புதுச்சேரியில் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள சிறு துறைமுகத்திற்கும் அடிக்கல் நாட்டும் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றுகிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய நரேந்திர மோடி கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 63 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டு மைதானத்தில் 1,10,000 பார்வையாளர்கள் அமர்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் ஒலிம்பிக் தரம் வாய்ந்த நீச்சல் குளம், உள்ளரங்கு பயிற்சி கூடங்கள் மற்றும் உணவுக் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள கிரிக்கெட் மைதானம்தான் உலகின் மிகப்பெரிய மைதானமாக இருந்தது. 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், 45 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கும் இந்த தடுப்பூசி போடப்படும் என்றும் கூறினார். தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் செலுத்தி இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டணத் தொகை விவரம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து பரிந்துரைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை குடியரசுத் தலைவருக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவருடைய ஒப்புதல் கிடைத்த பிறகு சட்டப்பேரவை கலைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அம்மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையிலான அமைச்சரவை ராஜினாமா செய்த பிறகு வேறு எந்த கட்சியினரும் ஆட்சி அமைக்க முன்வராத நிலையில் துணைநிலை ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துமாறு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்ததாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம்.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த தினம் இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், மக்கள் நலப் பணிகளிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததிலும் சிறந்து விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள மெழுகினால் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் உருவச்சிலை மற்றும் அறிவுசார் பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை வெலிங்டன் கல்லூரியில் உள்ள ஜெயலலிதா வளாகத்தில் மரக்கன்றை நட்டு 73 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் 29 கோடியே 94 லட்சத்து 31,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, சென்னை அண்ணா நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள தொழிலாளர் நல ஆணையரக வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 6 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை நந்தனத்தில் 44வது புத்தக கண்காட்சியை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று திறந்து வைத்தார். இந்த கண்காட்சி இன்று தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தினமும் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கண்காட்சியை பார்வையிடலாம். நுழைவுக் கட்டணமாக 10 ரூபாய் செலுத்த வேண்டும். கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு இந்த கண்காட்சி நடைபெறுவதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஒலிவண்ணன் எமரால் செய்தியாளரிடம் தெரிவித்தார். வருகின்ற வாசகர்களுக்கு அவர்கள் நுழைவு பகுதியிலேயே அவர்களுடைய உடல் வெப்பநிலையை பார்க்கக்கூடிய வசதி வச்சிருக்கோம். பிறகு அவர்கள் கைகளை சானிடைசர் பயன்படுத்தி கிருமி நாசினி கழிக்கிறதுக்கு வசதி செஞ்சிருக்கோம். முகக்கவசம் கட்டாயப்படுத்தியிருக்கோம். முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவசமா முகக்கவசம் கொடுக்கிறோம். கடைகளை பொறுத்தவரை நெரிசல் இல்லாம வாசகர்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா கடைகளிலுமே அவர்கள் கண்டிப்பாக சானிடைசர் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா காலங்களிலும் இருப்பது போல இப்பொழுதும் 700க்கும் அதிகமான கடைகள் இங்கே அமைத்து இருக்கிறார்கள். இந்த ஆண்டு நாங்கள் சிறிய பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர் பதிப்பாளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே ராக் சிஸ்டம் என்கின்ற ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதன் மூலம் அவர்கள் குறைந்த செலவிலே தங்களுடைய புத்தகங்களை அடுக்கி இங்கே புத்தக காட்சியிலே வருகின்ற வாசகர்களுக்கு காட்சிப்படுத்த முடியும். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாநகராட்சியில் சுகாதாரம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கோவிட்-19ற்கு எதிரான தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கியது. கோவையில் உள்ள ஐஜி அலுவலகத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவராக தினகரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணையிலிருந்து இன்று முதல் 105 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு கிரண் குராலா தலைமையில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்தில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் அக்ஷர் பட்டேல் 6 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும் இஷாந்த் சர்மா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜாக் ராலி அதிகபட்சமாக 53 ரன் எடுத்தார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மத்திய பிரதேச அணி 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கோவிட்-19ற்கான தடுப்பூசி செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை பரிந்துரை செய்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த தினம் இன்று மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.